பெரும்பாலான விமானங்களில் 13 என்ற எண் இருப்பதில்லை. அது ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் தி லாஸ்ட் சஃபர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து தன் 12 சீடர்களுடன் அருந்திய கடைசி இரவு உணவு, அதாவது அந்த இரவு உணவு கூடத்தில் மொத்தமாக 13 பேர் இருந்தனர். இயேசு கிறிஸ்துவின் 13வது சீடரான யூதாசு காட்டிக் கொடுத்ததால் 13வதாக அந்த மேசையில் அமர்ந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அதுவே கடைசி இரவு உணவானது. இதை தழுவி 13 என்ற எண் துரதிர்ஷ்டவசமானது என கருதும் மூட நம்பிக்கை மேற்கத்திய நாடுகளில் உருவாக்கியது. Listen to William Castle, whom the Saturday Evening Post calls the master of movie horror. இந்த மூட நம்பிக்கையை வேரூன்றச் செய்யும் விதமாக பல பேய் படங்கள் வெளியாகின. Of seeing one ghost multiplied by the magic number 13. இந்த மூட நம்பிக்கை அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்டது என்பதால் எதற்கு வம்பு என பலரும் 13ஆம் எண்ணை ஒதுக்க ஆரம்பித்தனர். இதனால் தான் விமானங்களில் 13வது வரிசையில் இருக்கும் விமான இருக்கைகளை யாரும் பதிவு செய்ய மாட்டார்கள். இதனால் எழுந்த வியாபார பாதிப்பை தவிர்க்கவே விமான நிறுவனங்கள் 13 என்ற எண்ணை அறவே தவிர்க்க ஆரம்பித்தனர். விமானங்களில் மட்டுமல்ல, அடுக்குமாடி கட்டடங்களில் கூட இதே காரணத்தால் தான் 13வது மாடியை கட்டுவதில்லை. லிப்டில் பயணிக்கும் போது நீங்கள் கவனித்திருக்க கூடும். 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாக இருப்பின் அன்று பலர் பயணம் செய்ய விரும்ப மாட்டார்கள். எதையும் தொடங்கவோ வாங்கவோ மாட்டார்கள். இதனால் அந்த ஒரு நாளில் மட்டும் அமெரிக்காவில் $800 பில்லியன் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகிறதாம். இதேபோல லுப்தான்சா விமானங்களில் எண் 17ஐ தவிர்த்திருப்பார்கள். இதற்கு காரணம் ரோமன் எழுத்தில் 17ற்கு சமமான எழுத்து லத்தீனில் நான் வாழ்ந்தேன் என்று இறந்த கால பொருளை கொண்டுள்ளது. அதாவது தற்பொழுது இறந்து விட்டேன் என்றும் பொருள் உடையது. இதனால் அவர்களுக்கு 17ஆம் நம்பர் ஆகாது. சீனாவில் 4 மற்றும் 14 எண்களை தவிர்ப்பார்கள். ஏனென்றால் மாண்ட்ரின் மொழியில் 4 என்பதன் உச்சரிப்பு இறப்பு என்பதன் உச்சரிப்பை ஒத்து இருக்கும். சீனாவில் உள்ள கட்டடங்களில் லிப்டில் பயணித்தால் 4, 13, 14 ஆகிய எண்களை பார்க்க முடியாது. இப்படி ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு நம்பிக்கைகள் உள்ளதால் சில எண்களை பரவலாக தவிர்க்கின்றனர் பொதுமக்கள்.